எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கரோலி. சார், நேற்று தினமலர் நாளிதழ் ஒரு தலைப்புச் செய்தி ஒன்றினை வெளியிட்டு இருந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக நிர்வாகிகள் யாருமே சரியா வேலை செய்யாததாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அப்செட்ல இருப்பதாகவும் போட்டிருந்தாங்க. எப்படி பாக்குறீங்க அது? அடிப்படையில இதுல எடப்பாடி பழனிசாமி தவறுதாங்க. அதாவது அதிமுக இந்த தடவை போட்ட கேண்டிடேட்ல கிட்டத்தட்ட 90% வந்து அதிமுகவோட சம்மந்தம் இல்லாதவங்க. அதான் சிக்கல். அதாவது வின்னபிலிட்டின்னு பாக்குறத விட ஸ்பெண்டபிலிட்டின்னு பார்த்துதான் கேண்டிடேட் போட்டாங்க. அப்ப இயல்பாக தேர்தல் பணிகள்ல பெரிய சுணக்கம் ஏற்பட்டது. ஏன்னா கீழ்மட்ட நிறுவனம்னா பல கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு கேண்டிடேட் யாருன்னே தெரியல. ஒரு 30 தொகுதியில அந்த பிரச்சனை நேரடியா விஸ்வரூபம் எடுத்து தெரிஞ்சது. பூத் கமிட்டியை வந்து அதனால வந்து அவங்க இன்ஸ்பயர் பண்ண முடியல. எந்த தேர்தலா இருந்தாலும் பூத் கமிட்டி ரொம்ப முக்கியம். இது வந்து பாராளுமன்ற தேர்தல். சில இடங்கள் எல்லாம் 8000 10,000 கூட பூத் கமிட்டி வரும் பெரிய தொகுதியா இருந்துச்சுன்னா. அப்ப இயல்பாக பூத் கமிட்டியில இருக்கிற மெம்பர்கள் 50 பேர் 60 பேர்லாம் இருப்பாங்க. அதாவது ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. நான் ஆக்டிவ் மெம்பர்ஸ் அவங்க வந்து டே டு டே கேன்வாசிங் எல்லாம் ஈடுபடுவாங்க. அவங்க முக்கியமானவங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வேலை பார்க்கணும். அவங்க எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணணும்னா கேண்டிடேட் தான் பண்ண முடியும். அப்போ எடப்பாடி பழனிசாமி அடிப்படையில செஞ்ச தவறு என்ன? கேண்டிடேட் பூரா அவுட் சைடர்ங்கிறது தான் தவறு. அதுக்கு பிறகு அவரு கீழ்மட்ட நிர்வாகிகளை ரொம்ப சலிச்சுக்கிட்டாரு. நீங்க எல்லாம் சரியா வேலை பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு. சொல்லப்போனா அவர் தான் சரியா வேலை பார்க்கல. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வற்புறுத்தியும் சில மூத்த நிர்வாகிகள்லாம் தேர்தல்ல வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னதாகவும் தகவல். எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சுக்கு கட்சிக்குள்ளேயே மரியாதை இல்லையா சார்? அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ரெட்டைலைக்கு யாரு கையெழுத்து போடுறாங்களோ அவங்கதான் கட்சி. இதான் அதிமுக. ரெட்டைலையும் எம்ஜிஆர் பேர் தான் அதிமுக. அப்போ எடப்பாடி பழனிசாமி கையில சர்வாதிகாரம் இருந்தது, மரியாதை எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஸ்ட்ராட்டஜி தப்பு. அம்மா காலத்துல, ஜெயலலிதா அம்மா காலத்துல 98 தேர்தல் நான் கூட இருந்து பார்த்திருக்காங்க. எம்பி தேர்தல் கட்சி ரொம்ப கஷ்டத்துல இருந்ததுதான். 96ல ஜெயலலிதா அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு இல்ல. ஆட்சி போயிடுச்சு. திமுக ஆட்சி ஏகப்பட்ட வழக்குகளை போட்டு வச்சிருந்தது. இவ்வளத்தையும் தாண்டி 1.5 வருஷம் 1.25 வருஷத்துல பாராளுமன்ற தேர்தல் வருது. முன்னதாக உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி. சென்னை மேயரே வந்து ஸ்டாலின். அவர் புதுக்கோட்டை. இந்த சூழ்நிலையில தான் மக்களவை தேர்தல். அதிமுக வெள்ளி விழாண்டு வர 25வது வெள்ளி விழாண்டு திருநெல்வேலியில் அதுக்கு ஒரு கான்பரன்ஸ் ஊர்வலம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் கேண்டிடேட் மட்டும் கட்சிக்காரங்களை தான் போட்டாங்க. திருமணம் இவன் செலவு பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவங்க போடவே இல்லை. அப்போ அது எல்லாமே செங்கோட்டையன் மாதிரியான மூத்தவர்கள். செங்கோட்டையன் எந்த பிக்சர்ல இருந்தாருன்னு தெரியலங்களே. ஜெயலலிதா அவர்களோட டூர் ப்ரோகிராம் கூட செங்கோட்டையன் தாங்க ஃபைனலைஸ் பண்ணுவாரு. அது பேர் கூட இந்த தேர்தல் பிரச்சாரத்துல நான் எங்கேயுமே பார்க்கல. அப்போ அந்த மாதிரி மூத்த நிர்வாகிகள் இணைஞ்சு பணியாற்றணும்னா கேண்டிடேட் சரியா இருக்கணும். அதுவும் அவர் அதுல போட்டு விட்டாருங்கிறது தான் என்னோட கருத்து. அதனால கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு அந்த உற்சாகம் இல்லை. இப்போ எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் சுத்தமா வேலையே பார்க்கல அப்படிங்கிற மாதிரிதான் முன்னாடி இருந்தே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு உண்மையான காரணம் பாஜகவுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பயமா, இல்ல தோற்கிற தேர்தல்ல நாம ஏன் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா சார்? அதாவது பாரதிய ஜனதா மேல இருக்கிற பயம்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன். காரணம் பாரதிய ஜனதாவுக்கு அவங்க நினைக்கிற 370 சீட் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில பெரும்பான்மை கிடைக்குமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகமா இருக்கு. நார்த் இந்தியன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது சந்தேகமா இருக்கு. அதே மாதிரியான ஒரு ஃபீட்பேக் அதிமுகவில் இருக்கிற மேல்மட்ட தலைவர்களுக்கும் கிடைச்சிருக்கும். வேலுமணி தங்கமணி போன்றவர்களுக்கும் கிடைச்சிருக்கும். அப்படியான சூழ்நிலையில் பிஜேபி பேர்ல பெரிய பயமா இருக்கிறதுக்கு வழி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிஜேபி ஒரு 200 சீட்டு வந்தால் அதுக்கு இந்த 2 ஃபேஸ் தேர்தலும் இருக்கு. இந்த 3வது ஃபேஸ் தேர்தல் பிரச்சாரமே ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போயிடும். பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லைங்க. 3 கட்ட தேர்தலில் கிட்டத்தட்ட 300 சீட் வந்தது. அதாவது முதல் கட்ட ஒரு 192 சீட்டு, அப்புறம் வந்து ஒரு 88, 190, அப்புறம் ஒரு 98, கிட்டத்தட்ட 288 சீட்டு, 300 சீட் நீங்க வச்சுக்கலாம். செமிஃபைனல்ஸ் மாதிரி இது. அப்போ பாராளுமன்ற தேர்தலில் 300 சீட்டு தேர்தல் நடந்து முடியும் போது பிஜேபிக்கான வெற்றி. இயல்பான பிஜேபி வராது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பிஜேபி வருதா வரலையாங்கிறத விட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக என்ன ஓட்டு வங்கி வாங்க போகுது, எத்தனை சீட் ஜெயிக்க போகுது, இதுதான் வந்து அது பார்வையாக இருக்க முடியும். பாரதிய ஜனதா வந்து அதிமுக இடத்துக்கு வந்துடும் நான் நம்பவே இல்லைங்க. அவங்க தேர்ட் பிளேஸ் தான், அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதிமுகவோட ஒரிஜினல் ஓட்டு வங்கி குறைய கூடாது இல்லையா? அது போக சில தொகுதிகளில் வந்து உண்மையாவே பணியாற்றி இருக்காங்க கேண்டிடேட்டுகள். இப்போ உதாரணமா கள்ளக்குறிச்சியில எல்லாம் வெற்றி வாய்ப்பு இருப்பதாகத்தான் வந்து உணரப்படுகிறது. ஈரோட்ல எல்லாம் வெற்றி வாய்ப்பு இருந்தது. அதிமுக சொல்றேன், வெற்றி வாய்ப்பு இருந்தது. ஆனா கடைசி நேரத்தை அதை நழுவ விட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு 25% ஓட்டு வேணும். 25% ஓட்டு இருந்தா தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அப்படி எதுவும் இல்லை என்றால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒரு புரட்சி அல்லது ஒரு உட்கட்சி குழப்பம் விளையத்தான் செய்யும். அந்த நேரத்துல வந்து இவங்க ஃபோர்ஃப்ரண்ட்ல இருப்பாங்க. அதாவது வேலுமணி தங்கமணி கொண்டவர்கள். எனவே பிஜேபி அதுக்கு பின்னாடி இருக்கு, இல்லைன்னா பிஜேபிக்கு பயந்து செய்யறாங்க அப்படி நான் பார்க்கல. அதிமுகவை ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் நோக்கி போக வைப்பதற்கு தேர்தல் முடிவுகள் உதவியாக இருக்குங்கிறது என் கருத்து. அதிமுக ஒற்றுமை பெற்றாதான் அதுக்கு வாழ்வு. இல்லைன்னா 2000 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். மற்றவர்கள் வந்து அதுக்கு இசைஞ்சுதான் வருவாங்க. அப்படியான சூழ்நிலையில்
தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் பாடம் எதுவாக இருக்கும்னா மீண்டும் ஒற்றுமை என்கிற அந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்ப எம்ஜிஆர் காலத்திலயும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்திலயும் சரி, தலைமை ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்படின்னா, அதுக்கு மாற்று கருத்தே தெரிவிக்காம எல்லாரும் ராணுவ கட்டுப்பாட்டோட வேலை பார்ப்பாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சை இங்க யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா, இன்னும் முழுமையா எடப்பாடி பழனிசாமி கட்டுக்குள்ள அதிமுக வரலையா சார்? அதிமுக எம்ஜிஆர் வரலையா ஜெயலலிதா சார்? காலத்தோட நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ண முடியாதுங்க. அவங்க ரொம்ப வசீகரமிக்க தலைவர்கள். அதனால அவங்க தோல்வி அடைஞ்சிருந்தா கூட அவங்க சொல்லுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் வந்து 77, 80 முதல்வர். 80 பாராளுமன்ற தேர்தல்ல எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது அதிமுக வந்து 38 தொகுதி நினைக்கிறாங்க. 37 38 தொகுதியிலயோ வந்து அது தோல்விதான் அடைஞ்சது. திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பெற்றது. ஆனாலும் எம்ஜிஆர் தலைமைக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் இருந்தாங்க. சட்டமன்ற தேர்தல்ல மீண்டும் அவரால் வெற்றி பெற முடிந்தது. அடுத்த ஓரிரு மாதங்கள்ல நடந்த சட்டமன்ற தேர்தல் 2 மாசமோ 3 மாசமோ 80ல அதுல வெற்றி பெற்று அவர் மீண்டும் முதல்வர் ஆனார். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அது வந்து ரொம்ப மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி உள்ள தலைவர். அப்படியான தலைவர்கள் இனி அதிமுகவுக்கு வருவதற்கு வழி இல்லை. யாராக இருந்தாலும் வந்து இப்படிதான் இருக்கும் நிலவரம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல வேற ஒருவர் வந்தாலும் நிலவரம் இதுதான். அப்போ ஒரே வழி என்ன? கூட்டு தலைமைதான். ஜெயலலிதா அவர்கள் காலத்துல எம்ஜிஆர் எந்த தேர்தலையும் தோற்றது கிடையாது. அவரே வந்து பிரச்சாரமே பண்ணாத ஆண்டிப்பட்டி தேர்தல் 1984 அவர் வெற்றி பெற்றார். அவர் வந்து அப்ப அமெரிக்கால இருந்தார். அப்படியான சூழ்நிலை ஜெயலலிதா அவர்களுக்கு அமையல. அவங்க 96 பெருக்கூர் தேர்தலில் அவங்க வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. இப்ப முடிந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ, வேலுமணி அவர்களுக்கோ, தங்கமணி அவர்களுக்கோ அதிமுக நீங்க யார இப்ப இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், இல்லாதவங்களா இருந்தாலும் சரிதான். யாருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில அவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கு கிடையாது. தமிழகம் தழுவிய செல்வாக்கு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இருப்பாரு. அவருக்கு திருநெல்வேலியிலயோ கன்னியாகுமரியிலயோ என்ன செல்வாக்கு இருக்கு? ஆனா ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் த்ரூஅவுட் தமிழ்நாடு செல்வாக்கு இருக்கும். அப்படியான தலைவர்கள் இனி வருவாங்களான்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கூட்டு தலைமை, கூட்டு பொறுப்பு, அனைவருக்குமான மரியாதை, இப்படி வந்து அதிமுக போக வேண்டும். வேற வழி இல்லை. அப்படி போவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்கனவே நடந்த தேர்தல்கள்ல தோல்வி அப்படிங்கறனாலதான் அந்த இரட்டை தலைமை அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் மாறி ஒற்றை தலைமையாலே தோல்வி கிடைத்தால் அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைக்கு ஆபத்தா வர முடிய வாய்ப்பு எடப்பாடி இருக்கு. பழனிசாமி அவர்களின் தலைமை கேள்விக்குரியதாக மாறும். அதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவுக்கு தேவைப்படுவார். அதாவது எடப்பாடி பழனிசாமியை மட்டும் தூக்கி வெளியில வச்சுட்டு அதிமுக வெற்றி பெற முடியுமா? அப்பவும் அது இடிக்கத்தான் செய்யும். அடிப்படையில வந்து ஒற்றை தலைமை என்கிற கோஷம் எல்லாமே எம்ஜிஆர் அவர்களுக்கும், இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே பொதுச் செயலராக பாவு சண்முகம் இருந்தாரு. நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தாரு. அப்பவுமே வந்து 2 தலைமை இருந்தது. அதாவது ஆட்சிக்கு எம்ஜிஆர், கட்சிக்கு வந்து வேற வேற தலைவர்கள். இருந்தாலும் எம்ஜிஆர் சொல்லி கட்டுப்பட்டு நடந்திருப்பாங்க. அப்போ அந்த இரட்டை தலைமை எக்ஸ்பெரிமெண்ட் முன்னாடி நடந்திருக்கு. ஜெயலலிதா காலத்துல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கல. காரணம் எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு கட்சி பிளவுபட்டு மீண்டும் ஒருங்கிணைந்தது. ஆனா எதிர்த்த ஆர். வீரப்பன், காளிமுத்தண்ணன் இவங்க எல்லாத்தையுமே கட்சிக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு மந்திரி பதவிகளும் கொடுத்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் முதல்ல 2 தொகுதியில நின்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணாங்க. அந்த தொகுதியில ஆர்எம்ஏ போட்டி போட சொல்லி அவரை ஜெயிக்க வச்சு மந்திரி ஆக்கினாங்க. இதெல்லாம் 91 வரலாறு. அப்போ ஒரு தலைமை அணுக்கமானவர்களை மட்டும் பக்கத்துல வைக்காம கொண்டு வந்தோம். ஆர்எம்ஏ ஜெயலலிதா அவர்கள் அப்படித்தான் பயன்படுத்தி கொண்டார். 5 வருஷம் கழிச்சு ரஜினிகாந்த் சர்ச்சையில தான் திருப்பி ஆரம்பி வந்து வெளியில போனாரு. அதுக்கப்புறம் அவர் அதிமுக கூட வரவே இல்லை. எஸ்டிஎஸ் அந்த காலத்துல எம்ஜிஆருக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி எம்ஜிஆருக்கு எதிராக ஊழல் புகார் பட்டி எல்லாம் கொடுத்து பின்னாடி எல்லாம் நடத்தினாரு. 86ல எம்ஜிஆரே வந்து அவரை மீண்டும் அழைத்துக் கொண்டார். இது வந்து ஒரு கட்சி இப்படிதான் இருக்கணும். தன்னிடமிருந்து விலகி இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும், ஒரு பின்புலம் இருக்கும், ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். அவங்கள நம்ம உள்ள கொண்டு வர்றதுதான் கட்சிக்கு வந்து ஸ்ட்ரென்த். அதை வந்து உணர வேண்டும். இதுல இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் பாஜக இன்னமும் அவருக்கு என்ன தயக்கம்னு நினைக்கிறீங்க சார்? பொதுவாக வந்து அதிமுக கல்ச்சருக்குள்ளேயே வந்து ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எதிர்ப்பதுங்கிறது இல்ல. எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலகட்டத்துல நான் முதல்ல பத்திரிகையாளர் வரும்போது முதல் 2-3 நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சி எனக்கு பசுமை ஞாபகம் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, முதல்வர் எம்ஜிஆர் வந்து மத்திய அரசுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தது. கருப்பு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு உண்ணாவிரதம். என்ன காரணம் அப்படின்னா, மத்திய அரசு நமக்கு போதுமான அரிசி கொடுக்கல. எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாரு. அதுக்கு அரிசி பத்தல இருந்தா அது பிறகு இந்திரா காந்தி அம்மா அரிசி விடுவித்தாங்க. மத்திய அரசை வந்து பெரிய அளவுக்கு கண்டித்து விமர்சனம் செய்த எம்ஜிஆர் அவர்களே அதற்கு பிறகு நடந்த மதுரை உலக தமிழ் மாநாட்டுல இந்திரா காந்தி அவர்களை எல்லாம் அழைச்சு ரொம்ப சிறப்பு செய்து அப்படித்தான் நடந்துகிட்டாரு. பொதுவாக அதிமுக வந்து ஒரு ஹார்டா வந்து எதிர்க்காது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி விதிவிலக்கல்ல. அவர் இடத்துல வேற யாரு இருந்தாலும் இப்படிதான் இருக்கும். அப்போ தேர்தல் நேரத்துல கடைசி கட்டத்துல மட்டும்தான் அந்த எதிர்ப்பை காட்டுவாங்க. ஜெயலலிதா அவர்களே 2014 தேர்தல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 நாள் இல்லைன்னா 4 நாள் பிரச்சாரத்துலதான். அப்போ இந்த குறை இருந்தது. அவங்க விமர்சனமே பண்ணல. ஏன்னா மோடி இப்ப குஜராத் முதல்வர், வளர்ச்சி நாயகன், அவர் பிரதமர் கேண்டிடேட் சொல்லும்போது ஒண்ணுமே விமர்சனமே பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. மோடியா லேடியா வந்து அவங்க அப்ப கேட்டாங்க. அதுக்கு போட்டியா வந்து ஸ்டாலின் அவர்கள் மோடியா டாடியா அவர் ஒரு எதிர்வாதம் வைத்தார். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது அதிமுகவோட கலாச்சாரம். பொதுவாக திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அதிமுகவோட அடிநாதம்.
நீங்க திமுகவை எதிர்க்கும் போது பாருங்க, அதிமுக மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தும். பிற கட்சியை விமர்சனம் செய்யும் போது வந்து அது கொஞ்சம் அடக்கிதான் வாசிப்பாங்க. அடக்கின்னு இல்ல, அது மென்மையான போக்கு தான். ஈவன் காங்கிரஸ் கட்சியை கூட பெரிய அளவுக்கு வந்து விமர்சனம் பண்றது இல்ல. எனவே அதுல நான் குறை காணல. ஆனால் ஒற்றுமைப்படுதல் பலன் முக்கியம், வெற்றி முக்கியம். இப்படியான சிந்தனை எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு இல்லை என்பதுதான் இதுல குறைபாடு. பாஜகவோட கூட்டணியை முறித்துவிட்டு ஒரு மிகப்பெரிய தவறை எடப்பாடி பழனிசாமி செய்து விட்டாரோ சார்? ஏன்னா சிலர் சொல்லிட்டு இருக்காங்க, பாஜகவோட கூட்டணியில் இருந்திருந்தா ஒரு 20 தொகுதிகள்ல திமுகவுக்கு கடும் போட்டி கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? பாஜக வந்து அதோட ட்ராக் ரெக்கார்ட அவங்களோட கூட்டணி சேர்ற எல்லா கட்சியும் அவங்க அழிச்சிட்டாங்க. இந்த தப்ப தான் வந்து மம்தா வந்து வெஸ்ட் பெங்கால்ல 2 தேர்தலுக்கு முந்தி பண்ணாங்க. கடைசியில என்னாச்சுன்னா, அவங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸ்லயே வந்து ஓட்டே போட்டாங்க. இன்னைய தேதிக்கு வெஸ்ட் பெங்கால்ல 2வது தேர்தல்ல வெஸ்ட் பெங்காலுக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அந்த கலாச்சாரத்துக்கும் இந்த கலாச்சாரம். ஆனாலும் அந்த கூட்டணி சேர்ற கட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கபலீகரம் பண்றதுங்கிறது பிஜேபியோட ஸ்டைலா இருக்கு. அந்த இடத்துல அதிமுக சரியான முடிவு எடுத்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். முன்கூட்டியே கூட முடிவு எடுத்திருக்கலாம். அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்ந்து இருந்தால் இப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு பெரிய வெற்றி எல்லாம் கிடைச்சிருக்காது. ஓட்டு சதவீதம் வேணா கொஞ்சம் கூடி இருக்கும். ஆனா அதிமுகவுக்குள்ளேயே வந்து அப்படியே ஊதி ஊதி பெருசாக்கிட்டே வருவாங்க. அந்த இடத்த பிடிக்கணும்னு நாளைக்கு முயற்சி பண்ணுவாங்க. ரெண்டாவது அண்ணாமலை மாதிரியான லீடர்கள் வந்து 2026ல பிஜேபி தலைமையில ஆட்சி அப்படின்னா அதுக்கு அதிமுக எப்படி துணை போக முடியும்? அண்ணாமலையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு நீங்க திராட்சை பழம் முறிச்சு சாப்பிடுங்கன்னு சிந்துவத் கலவு மாதிரி போக முடியுமா? சோ பிஜேபி கூட்டணி முறிச்சது வந்து சரியான முடிவுதான். முன்கூட்டியே முறிச்சிருக்கலாம். வேற வழியும் கிடையாது. அவங்கள விட்டா இனி அவ்வளவுதான். அண்ணன் பொதுவாக தமிழ்நாட்டுக்கு யாருமே நிம்மதியா வாழ முடியாது. இங்க வந்து எல்லாமே ஒரு நல்லிணக்கமா வாழ்றதுதான். அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அது முஸ்லிம்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அவங்கவங்க என்ன வியாபாரம் இருக்கோ அதை பார்த்துக்கிறாங்க. அவங்கவங்க பகுதியில அவங்கவங்க வழிபாட்டு தலம் அது தனித்தனியான ஒரு கலாச்சார பின்னணியோட வாழ்றாங்க. இந்த இடத்துல நீங்க மத வெறுப்புணர்வை கொண்டு வந்தீங்கன்னா ராத்திரி 6 மணிக்கு மேல நீங்க நடமாடவே முடியாது. நான் பல வட இந்திய பல மாநிலங்கள்ல உள்பகுதியில டிராவல் பண்ணும்போது 6 o'clock கூட முடிஞ்சது வேலை முடியாது. கரெக்டா வந்து இது முஸ்லீம் ஏரியா போகாதீங்க ஆபத்துமாங்க. இன்னொரு இடத்துக்கு போனா இது இந்திய ஏரியா போகாதீங்க ஆபத்துமாங்க. இப்படியான ஒரு பெரிய பிரச்சனையை நான் தொடர்ந்து பார்த்து வர்றேன் 10, 15 வருஷமா. அப்ப அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரணுமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட பின்னணிக்கும் பிஜேபிக்கு சரியா வராது. அப்ப பிஜேபி வந்து பழையபடி ஒரு கட்சியா இருக்கலாம். ஆனா ஒரு பெரிய பார்ட்னரா அவங்க தலைமையில கூட்டணி அமைச்சு இப்ப வந்து இந்த தேர்தலுக்கு பிஜேபி வளர்ந்துருக்கிற விதமே ரொம்ப ஆபத்தானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுக எடுத்த முடிவு சரிதான். தேர்தல் முடிஞ்ச பிறகு திடீர்னு திருமதி சசிகலா அவர்கள் சில அப்ளிகேஷன் எல்லாம் சர்க்குலேட் பண்ணி அதை ஃபில் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க அவங்களுக்கு சார்? என்னங்க அமைப்பே இல்லைங்களா? அவங்க வந்து பெங்களூர்ல இருந்து வெளிவந்த உடனேயே சில முயற்சிகள் செஞ்சிருந்தா அப்போ வந்து அவங்களுக்கு நிலைமை சாதகமா இருந்துச்சு. அவங்க வெளியில வராங்க. மிகப்பெரிய ஒரு வரவேற்போட பெரிய அளவுக்கு ஒரு ப்ரொசஷனா வந்து பல மணி நேரம் டிராவல் பண்ணி சென்னைக்கு வரும்போது நேரா வந்து அவங்க ஜெயலலிதா சமாதிக்கு போயிருக்கணும். அதை பூட்டி வச்சிருந்தாங்க. பூட்ட உடைப்புன்னு சொல்லியிருக்கணும். அப்படி ஒரு ரிபலா இருந்தா மட்டும்தாங்க அரசியல் ஈடுபடும். சரி, அண்ணாமலை மேல 1000 குற்றச்சாட்டு சொன்னாலும் அவர் வந்து பேசப்படுகிறவரா இருக்காருல்ல, ரிபல் அதிரடியா பேசணும். பொதுவா எல்லாத்துலயும் அப்படிதான். ஆனா அந்த இடத்துல அவங்க மென்மையா இருந்தாங்க. அது போக நான் வந்து அரசியல் வாக்கரசியல் இருந்து விலகி நிக்கிறேன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. எப்ப அந்த அறிக்கை வந்து அப்பவுமே ஒரு அரசியல் ரீதியாக வந்து அவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுச்சு. அது பிறகு எந்த அமைப்புமே இல்ல. இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு. அவங்க அதிமுக விட்டு போய் 2017 அவங்க பெங்களூர் சிறைக்கு போகும்போது 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துல அதிமுகவை கைப்பற்றுதல் இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம். அது போக டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சு தனி சின்னம் 5 வருஷம் ஆச்சு. பல தேர்தல போட்டி போட்டாச்சு. சில தேர்தலில் கட்சிக்காரங்க ஜெயிச்சிருக்காங்க. சில தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்க. வாட்டவர் இட் இஸ் தனி கட்சி. ஒரு ஓட்டு வங்கி வச்சிருக்காரு. கீழ்மட்டத்துல நிர்வாகிகள் இருக்காங்க. சின்னதோ பெருசோ தனி கட்சி. அப்ப இங்க என்னவா வருவாங்க? வெறுமனே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பி விட்டா ஃபில் பண்ணிட்டு யார் வருவா? எப்படி அமைப்பை கிரியேட் பண்ணுவாங்க? ஒரு கட்சியை கிரியேட் பண்றது எவ்வளவு பெரிய வேலை? இப்படியான சில விஷயங்கள் இருக்கு. சசிகலாமாவுக்கு ஒரு அதிமுகவுல கௌரவமான இடம். அது வேற விஷயங்க. அதான் அதிமுகவோட மேல்மட்டம் மற்றும் கீழ்மட்டம் எல்லாரும் இணைந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இப்ப கே.சி. பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் ஒன்றுபட்ட அதிமுக தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு எல்லாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டால் இந்த ஒன்றுபட்ட அதிமுகக்குள்ள இனி வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஒன்றுபட்ட அதிமுகல இருந்து விலகி இருக்கிறவங்க அனைவரும் அதிமுகங்கிற அந்த விங்குக்குள்ள வரணும். திமுக அதிமுக இந்த 2 தான் இருக்கணுங்கிறதா எங்க மாதிரியான மூத்த பத்திரிகையாளர்களோட எண்ணமே. ஆனா பிஜேபி இல்லைன்னா அந்த இடத்துக்குள்ள வந்துருங்கிறது எங்களோட அச்சம். அப்போ ஒன்றுபட்ட அதிமுக அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது என்ன? சில ஈகோ, சில நான் தான் பெரியவங்கிற உணர்வுகள் இதெல்லாம் இருக்கு. இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. தேர்தல் முடிவுகள் வந்து அதுக்கான ஒரு வழியை தோற்றுவிக்கும் என்று நாங்க நம்புகிறோம். நிறைவா ஒரு கேள்வி சார். அதிமுக பழைய அந்த வலிமைக்கு திரும்பணும்னு நினைக்கிறீங்களா? அது எப்பொழுது நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக வலிமை பெறுவதுதான் நல்லது. நான் திமுக அதை அடிக்கடி சொல்லுவேன். காரணம் திமுக அதிமுக 2 இணைஞ்சதுதான் திராவிட ஓட்டு வங்கி. நாங்க கல்லூரி மாணவர்களா இருக்கிற காலகட்டத்துல 67 காலகட்டத்துல 80% திராவிட ஓட்டு வங்கி, 85%, சில இடங்களில் 75%. அப்போ எந்த ஓட்டு வங்கி பலவீனப்பட்டதுன்னா பழைய காங்கிரஸ் ஓட்டு வங்கி. 184 சீட்னா கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து எடுத்ததுதான் அது. எம்ஜிஆர் வந்து தெற்கு முனையில இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனாரு. மக்களவை தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடந்ததுங்க. இங்க இருந்து அவரு சென்னையில இருந்து கலைஞர் இப்படியான பிரச்சார பயணத்திற்கு வகுத்து அவ்வளவு பெரிய சீனியர் லீடர்ஸ் எல்லாரும் பல்வேறு முனைகள்ல இருந்து அந்த பிரச்சாரத்தை வலிமைப்படுத்தி கொண்ட
சட்டமன்றத்துல திமுக மட்டும் 184. திமுக இன்றைய அதிமுக எல்லாம் சேர்ந்தது. 72ல கட்சி உடைஞ்சது. என்ன காரணம்? கலைஞரோட ஈகோ தான் காரணம். அது எம்ஜிஆர் வந்து துச்சமா நினைச்சாரு. எம்ஜிஆரால வெற்றி கிடைக்கலன்னு சொன்னாரு. கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா மன வருத்தம் விட்டு கட்சி உடைஞ்சது. திராவிட ஓட்டு வங்கி தான் பிளவுபட்டது. நடுவுல வந்து கோல் அடிக்கிறதுக்கு பலரும் முயற்சி பண்ணாங்க. மீண்டும் கட்சி எப்போ உடைஞ்சது? எம்ஜிஆர் மரணத்தோட. அப்ப கோல் அடிக்க முயற்சி செய்தது யாரு? ராஜீவ்காந்தி அன்றைய பிரதமர். மூப்பனாரை முதல்வராக்குவோம்னு சொல்லி அவரும் சோனியா காந்தி அம்மையாரும் 20 முறைக்கு மேல வந்தாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு பிரதமர். ஆனா வெற்றி பெற முடியல. கரெக்டான ஒரு முடிவு எடுத்து ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக அவங்க சொன்னாங்க. மீண்டும் வந்து வலிமை பெற்றது. 89 நவம்பர் மாதம் நடந்த மக்களவைத் தேர்தலே அது தெரிஞ்சுக்க. திமுக ஒரு சீட்டு தான் ஜெயிச்சது. மிச்சம் எல்லாமே அதிமுக காங்கிரஸ் கூட்டணி. அப்போ கட்சி வலிமையாக இருக்கும்போது, ஒற்றுமையாக இருக்கும்போது என்ன கிடைத்தது, கட்சி பிளவுபட்டு இருக்கும்போது என்ன கிடைத்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியான சூழ்நிலையில் மீண்டும் கட்சி வலிமை பெற வேண்டும் என்றால் ஒற்றுமை பெற வேண்டும் என்பதுதான் எங்க விருப்பம். அது நடக்கும் என்பது எங்கள் எண்ணம். காரணம் எம்ஜிஆர் என்கிற அந்த ஒரு மாமனிதர், அவரது எண்ணம், அவரது விருப்பம் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். எங்களோட இணைந்திருந்து உங்கள் கருத்துக்களை நன்றி. பகிர்ந்ததற்கு நன்றி.